ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர்வி சமையல். இன்றைக்கி ஒரு சுவையான வெள்ளச்சீடை செய்ய போகிறோம். கிருஷ்ண ஜெயந்திக்கு பிரசாதமாக இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த வெள்ளச்சீடை வெளியே நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி இது எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம். இதுக்கு நான் அரை கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அரை கப்பு விட கொஞ்சம் கூட 1/4 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இது 300 கிராம் கப்பு. இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிடுவோம். இதில் ஒரு 3 ஏலக்காயும் தட்டி போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இது நல்லா பாகுபதமெல்லாம் தேவையில்லை, நல்லா கரைச்சி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி கொதித்து நல்லா கரைஞ்ச பிறகு இதை எடுத்து அங்கிட்ட வச்சுட்டு இப்போ உளுந்தம்பருப்பு இருக்குல்ல, அதை வறுத்துக்கிடுவோம். இந்த உளுந்தை நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துட்டு இதை ஆற வச்சு மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து 1 கப்பு நான் அரிசி மாவு, கடையில் வாங்கின மாவு தான் எடுத்துருக்கேன், கொழுக்கட்டை மாவு. அதை 1 கப் போட்டிருக்கேன் 300 கிராம் கப்புக்கு. அதுக்கு அரை கப்பு விட கொஞ்சம் கூட வெல்லம் எடுத்திருக்கேன். 1/4 கப்பு தண்ணி ஊற்றி காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவை நல்லா வறுக்கணும். கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிடுவோம் இந்த பச்சரிசி மாவை. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு சல்லடையில் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இதுலையே நம்ம உளுந்த மாவு ரெடி பண்ணி வச்சோம்ல, அது ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிடுவோம். 1 கப் மாவுக்கு 2 டீஸ்பூன் போதும். இதுவும் போட்டாச்சு. அப்புறமா இதை சலித்து எடுத்துக்கிடுவோம். இது எந்த மாவாக இருந்தாலும் நல்லா சலித்து எடுத்துக்கிறணும். இதில் பாருங்கள் எவ்வளோ குருணை இருக்குது, இதெல்லாம் போடக்கூடாது, போட்டால் வெடிச்சிடும் சீடை. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிடுவோம். கொட்டிட்டு 1/2 ஸ்பூன் வெள்ளை எள் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் தேங்காய், துருவின தேங்காய் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன், அதையும் போட்டுக்கிடுவோம். அடுத்து நம்ம காய்ச்சி வச்ச வெள்ளை கரைசலை இதில் வடிகட்டி ஊற்றணும். ஏன்னா அதில் கல் மண் இருக்கும், ஏலக்காய் வேறு தட்டி போட்டிருக்கோம். எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி ஊற்றிக்கிடுவோம். இப்போ வடிகட்டி அதில் ஊற்றியாச்சு. 2 ஸ்பூன் இதுக்கு நான் நெய் ஊற்றிக்கிறேன். 2 ஸ்பூன் நெய் ஊற்றி செய்யும்போது நல்லா மணமாக இருக்கும், கையிலையும் ஒட்டாமல் வரும் பிசையும் போது, உருண்டை பிசையும் போது. இப்போ இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கிடுவோம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணி பத்தாட்டி கொஞ்சம் தண்ணி வெது வெதுப்பாக சூடாக்கி வச்சுட்டு அதை லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு இருக்கோம். கேஆர்வி சமையலாம் முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு ஓரளவு வந்துருச்சு. தண்ணியை லைட்டாக தொளிச்சு பிசையணும். ஒரே தான் ஊற்றினோம்னா அப்புறம் ரொம்ப தண்ணியாக ஆயிரும். இப்போ மாவு இந்த மாதிரி நல்லா உருண்டை செய்கிறதுக்கு வரணும், ஒட்டாமல் பாத்திரத்தில். இந்த மாதிரி விரல் வச்சு அழுத்தும் போது இந்த மாதிரி விழுகணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கையில் லைட்டாக நெய் தடவிட்டு இதை ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே விரல் வச்சியும் உருண்டை பிடிக்கலாம், இந்த மாதிரி உருட்டியும் பிடிக்கலாம். அவ்வளோதான். லைட்டாக விரிசல் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி தான் இருக்கணும் உருண்டை. ரொம்ப வலுவலுப்பாக இருக்கக்கூடாது, அப்புறம் வெடிச்சிரும் சீடை. இப்போ இதே மாதிரி கையில் எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக ரப்பாக உருண்டை செய்யணும், ரொம்ப அழுத்தி செய்யக்கூடாது. இப்போ 2 உருண்டை செஞ்சாச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் செஞ்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ எல்லா உருண்டையும் இப்போ செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த உருண்டை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கிடுவோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு ஒவ்வொரு உருண்டையாக போட்டுக்கிடுவோம். ஒவ்வொரு உருண்டையாக தான் போடணும், மொத்தமாக போட்டோம்னா அப்புறமா சீடை பிரிஞ்சிரும். ஒவ்வொரு உருண்டையாக போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிளறக்கூடாது. அதுக்கப்புறமா மெல்ல பிரட்டி விடணும். பிரட்டி விட்டுட்டு அப்படியே அடியிலேருந்து அப்படியே எடுத்து மெல்ல பிரட்டி விடணும். இந்த மாதிரி பிரட்டி விட்டுட்டு அப்படியே வேகட்டும். சிம்முலையே வச்சு தான் வேக வைக்கணும். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். இந்த பாருங்கள், உள்ளே எல்லாம் விரிசல் விட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தால் தான் அது கரெக்டான ஒரு சீடை. இப்போ நல்லா வெந்துருச்சு. எடுத்து போட்டுட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ எல்லாம் பொரித்து ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீடை ரெடி ஆயிடுச்சு.